ஃப்ரெஷர்ஸ்க்காக நான் வாய்ஸ் ப்ராசஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய கம்பெனிலேருந்து. அது என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, யாரெல்லாம் அதுக்கு எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியணும்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நம்மளோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன். என்னால் வீடியோவை போஸ்ட் பண்ண முடியாத ஜாப் இன்ஃபர்மேஷன்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் டெலிகிராம் குரூப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம டேரெக்டாக ஜாப் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போய் பார்த்துருவோம். இந்த ஜாப் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா NTT Data அப்படிங்கிற ஒரு பெரிய பிபிஓ நிறுவனத்துலேருந்து வந்திருக்கு. NTT Data வந்து பார்த்திங்கன்னா டெல்லோட மெர்ஜ் ஆகிடுச்சு. டெல்லுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி. ஸோ அவங்களோட பிபிஓ சர்வீஸஸோட மெர்ஜ் ஆகின ஒரு கம்பெனி தான் பார்த்திங்கன்னா NTT Data. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஆம்பிட் ஐடி பார்க், அம்பத்தூரில், DLFல, ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சென்னையிலே நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா வந்து இவங்ககிட்ட பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இப்போது ஹெல்த் கேர் ப்ராசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வாய்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஹெல்த் கேர் சம்மந்தப்பட்டது. ஸோ அதனால் நைட் ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ யூஎஸ் ஹெல்த் கேர்னாவே கண்டிப்பாக நைட் ஷிஃப்ட்டுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் டே ஷிஃப்ட் ப்ராசஸும் கிடைக்கலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் சம்டைம்ஸ்னு சொல்லிட்டு மினி டைம்ஸ் உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் ப்ராசஸ் தான் கிடைக்கும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக தேவை கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் தான் இப்போதைக்கு அவங்க ரெக்ரூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒர்க் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சென்னையில் தான் உங்களுக்கு ஒர்க் லொக்கேஷன் இருக்கும். ஸோ இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் ஒர்க் தான். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி அண்டர் கிராஜுவேட், அதாவது எனி டிகிரி அண்டர் கிராஜுவேட் முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள். அரியர்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட மேஜர் க்ரைட்டீரியாவாக இருக்குது. ஸோ இது தவிர்த்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019, 20, 21 படித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்சஸ் வந்து இவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஜி, பிடெக், பிஇ வந்து நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். ஸோ எக்ஸலண்ட்டாக நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணி வாய்ஸில் பேசி ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு டீசென்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். அதாவது எக்ஸலில் எப்படி ஃபீட் பண்ணணும், ஸோ வேர்டு எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது தவிர்த்து குட் டைப்பிங் ஸ்கில் அண்ட் ஃப்ளெக்சிபிள் ஃபார் நைட் ஷிஃப்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மேஜராக எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயங்கள். ஸோ இதுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் இருக்குது, அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெச்ஆரோட இமெயில் அட்ரஸ்லாம் கிடைக்கும். ஸோ அந்த இமெயில் அட்ரஸ்க்கு உங்களோட ரெஸ்யூமே அல்லது சிவி வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. என்றைக்கு இன்டர்வியூ வரணும், இல்லை வந்து ஆன்லைன் இன்டர்வியூவோ, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உங்களுக்கு இமெயிலில் செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் இமெயிலில் வந்து கண்டினியூஸாக செக் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இந்த நான் வாய்ஸ் ப்ராசஸ்க்கு அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த ஜாப் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ எல்லாத்துலேயும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக ஒருத்தருக்காவது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான ஜாப் இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். சியர்ஸ்.